மக்களே வெரி குட் மார்னிங். ரைட் நோ பார்த்தீங்கன்னா நான் கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். ஸோ கன்னியாகுமரிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த வீடியோ தான். எஸ், ராமேஸ்வரம் போகிறோம். ஸோ போகிற வழியில் இந்த பஸ் வந்தது தெரியும், எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பஸ் போகுதுன்ட்டு. ஸோ வரும்போதே பிளான் பண்ணேன், சரி ஓகே எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகுது இந்த பஸ்ஸு. ஸோ நம்ம இறங்கி ஒரு 1/2 இந்த பஸ் வந்துருச்சு. ஸோ குருக்கிட்ட பேசினேன், ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ ராமேஸ்வரம் போகுது. நான் ராமேஸ்வரம் நான் அப்டேட் பண்ணுறேன், எப்படின்னு டைம் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதே கன்னியாகுமரிலேருந்து அகைன் ஒரு ஸ்டெப்பு டுவேர்ட்ஸ் ராமேஸ்வரம் நோக்கி. ஸோ பஸ்ஸு வந்துருச்சு, பஸ் பாருங்களேன். ஸோ இதான் அந்த பஸ்ஸு, ஏசி பஸ்ஸுங்க, ஈசிஆரில் போடுற வண்டி, ஓகேங்களா? ஈசிஆர்னு போட்டிருக்கு, ராமேஸ்வரம் ஏசி பஸ். வழி பார்த்திங்கன்னா நாகர்கோவில், ஓகேங்களா? நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சாயல்குடி, ராமநாதபுரம், ஃபைனலாக ராமேஸ்வரம் போய் சேரும். ஸோ இதான் அந்த பஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கார்பரேஷன், நாகர்கோவில் ரீஜன். இப்போ பார்த்திங்கன்னா இது முன்னாடி விவேகானந்தபுரம் பிரான்ச் வண்டியாக இருந்ததான், இப்போது நாகர்கோவிலுக்கு மாற்றிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். TN74 N2025 நேசமணி NTC. ஸோ நேசமணிக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது, அவங்க எப்படி போவான்ட்டு. பட் இந்த ரூட்டை பொறுத்த மட்டும் ஸ்டாப்பிங் நிறையா இருக்கும். ஈஸியாக போகுது இல்லையா, ரோடும் கொஞ்சம் நேராக இருக்கும். அதனால் நம்ம நார்மலாக போகிறதே நம்ம எதிர்பார்க்க முடியாது, பட் போவாங்க, ஓகேங்களா? ஸோ MBDCயும் ஓடுது, இதே மாதிரி வண்டி ஓடுது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி போகாது, ஓகேங்களா? ஸோ அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஈஸியாக தான், இங்கேருந்தே ஈஸியாக தான். ஸோ திருச்செந்தூர், ஊவரி, மணப்பாடு அந்த இதிலே போயிட்டுருப்பாங்க. ஸோ திருநெல்வேலி போகாமல் கம்ப்ளீட்டாக ஈஸியாக போய் அவங்களும் பார்த்திங்கன்னா ராம்நாடு, கடைசியில் சாயல்குடி, ராம்நாடு, ராமேஸ்வரம் தான். அதுவும் ஏசி பஸ் ஓடுது, இதுவும் ஏசி பஸ்ஸு. இது போக நான் ஏசி பஸ்ஸும் ஓடிட்டுருக்கு. ஸோ குருவெலாம் இறங்கிட்டு சாப்பிட போயிருக்காங்க, பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது. நம்ம கொஞ்சம் இதை எடுத்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து ரெடியாக இருக்கோம். நம்ம போய் சாப்பிட்டு தான் லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட போகல. முடிஞ்சால் இதை போகிற வழியில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டை பாருங்களேன். நான் பல தடையும் சொல்லியிருக்கேன், கன்னியாகுமரி எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு ஊர். ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்க தான் ரொம்ப அக்கலியாக இருக்குங்க, ரொம்ப மோசமாக இருக்குங்க. பாருங்களேன், மழை பெஞ்சு தான் ஃபுல்லாக போத்தல் ரோடு, அதாவது தண்ணியாக கிடக்கும், வண்டிலாம் தெரியாது. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆழமாக இருக்குங்க. அட்லீஸ்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம்ல. பாத்ரூம்லாம் போக முடியலங்க, இலவச கழிப்பறை தான். பட் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பார்த்தா மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க, பார்க்க அப்படியே ஒரு இது மாதிரி இருக்குது, கோட்டை மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்கள், மெயின்டைனிங் பண்ணுறது கிடையாது. கன்னியாகுமரியிலேருந்து ஒரு எஸ்டிசி வந்தாங்க, ஆனால் நீ யூடியூப்பர் தானே, எடுத்து ஏதாவது சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு மோசமாக இருக்குங்க. கொஞ்சம் யாராவது சம்மந்தப்பட்ட பார்த்து சரியாக, அது அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அமெண்டிஷன் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, இந்த சரி பண்ணுறது, அந்த மாதிரி கூட பண்ணலாம்ல. அது எதுவுமே இல்லாமல் அது ஏன் தெரில. அது நானும் எங்கெங்கெல்லாம் சொல்லணும் இங்கே சொல்லிகிட்டே இருக்கேன். ராமேஸ்வரம் அதே இப்படி தான் இருக்குது. ராமேஸ்வரம் இப்போ கிரேட்டு சொல்ல முடியாது, அதுவும் கன்னியாகுமரியும் இந்தியாவில் புகழ்பெற்ற ஊர்கள். இந்தியாவிலேருந்து அனைத்து இந்தியாவில் அப்ராட்லேருந்தே வெளிநாடுலேருந்தே நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் மோசமாக இருக்குது, என்ன சொல்ல. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் கன்னியாகுமரிலேருந்து இயங்கக்கூடிய பேருந்துங்களாங்க. சென்னைக்கு போகிறது இதெல்லாம் SCDC பஸ்ஸு, சென்னை, வேலூர், ராமேஸ்வரம். ஆனால் இது SCDC கிடையாது. ராமேஸ்வரம் போகிறது தான் எல்லாமே லோக்கல் பஸ் தான் போதும். SCDC முன்னாடி ஓடிச்சு, இப்போ இல்லைண்ணா. வேளாங்கண்ணி அதுவும் SCDC தான், கொடைக்கானல் SCDC தான், ஊட்டி SCDC, கூடலூர், ஊட்டி, கல்பாக்கம், பெங்களூர். ஸோ இதெல்லாமே இங்கேருந்து கிளம்புற பஸ்ஸு. ராமேஸ்வரத்துக்கு SCDC கிடையாது. முன்னாடி மதுரை வழியாக போய்ட்டு இருந்துச்சு, அதை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு நினைக்கிறேன். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு, இதை பாருங்களேன். இந்த வழித்தடத்தில் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களாம். தடம் எண் 125K, கன்னியாகுமரி கிளம்புது, சேருமிடம் நெய்வேலி. அதே மாதிரி அங்கே நெய்வேலி சேர்றது கன்னியாகுமரி. வழி இப்போ நாகர்கோவில், மதுரை, திருச்சி, அரியலூர், ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், விருதாச்சலம். ஆன்லைன் ரிசர்வேஷன் உண்டு. 7 மணி கிளம்புது. அதே மாதிரி அங்கே 5 மணி கிளம்புது நெய்வேலிலேருந்து. ஸோ கைஸ், இப்போது நம்ம வண்டி 7:40, அண்ணா சாப்பிட்டு வந்துட்டார். ஒரு ஏசி வண்டி போயிருக்கு, அது MBDC வண்டி. அது பார்த்திங்கன்னா ஈஸியாக வழியாக போகிறது. ஸோ அண்ணா வந்துட்டார், வாங்க ட்ராவல் பண்ணலாம். 7:30 வண்டி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரம் நோக்கி. பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்களா, போகும்போதே வண்டி அப்படியே ஆடிட்டுருக்கு.
நம்ம ட்ராவல் பண்ண வண்டி மின்னல் சர்வீஸு, பாப்புலரான சர்வீஸ் கேரளாவில். இன்றைக்கி டிக்கெட்ஸ் ஒன்றும் அதிகமாக இல்லை, போகிற வழி ஏறுவான்னு நினைக்கிறேன். ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பீச் கடலை பார்த்துட்டே வரலாம். லாங்கில் பார்த்தீங்கன்னா கடல் தெரியுது, சன்லைட் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கேருந்து நாகர்கோவில் 19 கிலோமீட்ரு, திருநெல்வேலி 82, திருவனந்தபுரம் 94. கைஸ், நான் இப்போது டிக்கெட் எடுத்துட்டேன். நான் ராமேஸ்வரம் தான் பிளான் பண்ணேன், பட்டு கொஞ்சம் டைம் மிஸ்னால ராம்நாட்டில் இறங்க போகிறேன். ஸோ டிக்கெட் வாங்கிட்டேன். டிக்கெட் ஃபேர் முடிஞ்சு 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 260-70 வரும். பட் ஏசி ஒன்றால் கொஞ்சம் கூட வருது. நான் ஏசினா 250 ரூபாய்க்கு வரும் நினைக்கிறேன். நான் ஏசி ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம் ராமேஸ்வரத்தில் வந்து கன்னியாகுமரி, பட் ராம்நாடு இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கன்னியாகுமரி களியகேவலை கன்னியாகுமரி வண்டி. அண்ணன் பேர் தான் ஜெயக்குமார், நார்வேல்காரரு. ஸோ அவர் தான் ட்ரை பண்ணுறாரு ராமேஸ்வரம் வரைக்கும். கன்னியாகுமரி வண்டி வந்து திருப்பி ஊட்டி கன்னியாகுமரியா கோயம்புத்தூர் கன்னியாகுமரி தெரில, தாராபுரம் போட்டு சுசீந்திரம் தாண்டி போயிட்டுருக்கோம். தாண்டினோடனே நாகர்கோவில் மாநகராட்சி ஸ்டார்ட் ஆகிடுது. நாகர்கோவில் உள்ளே வந்தாச்சு. நாகர்கோவில் மாநகராட்சி வடசேரி பேருந்து நிலையம். கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சுங்க. வண்டி ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. ஆனால் எங்கேயும் நிற்கலை, ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கோம். நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறோம். இது 5 நிமிஷம் நிற்குமா. தஞ்சாவூர் நம்ம ட்ரை பண்ண வண்டி தான் இப்போ புது வண்டி. அப்போ வந்து பழைய வண்டி விட்டது. திருநெல்வேலி, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர். இது நம்ம வண்டி. இன்டர்சிட்டி யூனிவர்சல் பின்னாடி வர்றது வானவில். ஸோ இந்த ரூட்டில் போகக்கூடிய ஒரே பஸ் பார்த்தீங்கன்னா எண்டு நாகர்கோவில் திருநெல்வேலி வண்டி. மற்ற எந்த வண்டியும் போகாது, எல்லா வண்டியும் இதுக்குள்ளே போவாங்க.
56 கிலோமீட்டர். காவல் கிணறு 9:13. வண்டி செம்மையாக போயிட்டுருக்கு. ஸ்பீடெலாம் காமிச்சிருப்பேன். 75, 76, 78, 80 போகுது. மேக்ஸிமம் என்ன முடியுமோ ட்ரை பண்ணுறாப்புல. ஒம்பது 25 வள்ளியூர் டைம். வள்ளியூர் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. அப்படியே வந்துட்டு பைபாஸ் ஏறாமல் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டோம் ஏர்வாடிக்கு. எல்லா வண்டியும் உள்ளே போகுதில்ல, எல்லா வண்டியும் உள்ளே போகுது. அந்த என்ட்ரன்ஸ் தவிர இந்த பஸ்ஸில் 2 ஏர்வாடி பார்க்க போகிறோம். இது முதல் ஏர்வாடி திருநெல்வேலி ஏர்வாடி, அடுத்து ராம்நாடு ஏர்வாடி. கட்ட பாருங்க, அப்படியே மிஸ்ட் அப்படியே போயிட்டு இருக்கு. டைம் பாருங்க 9:37 ஏர்வாடி. பக்கம் பார்த்தீங்களா அப்படியே பிளைன்ஸா, பின்னாடி வெஸ்டர்ன் காட். அப்படியே போயிருந்தோம் கலக்கடை போகலான்னு வந்துருந்தோம். லாஸ்ட் டைம் தென்காசிலேருந்து நார்கோல் ட்ரை பண்ணோம்ல, அப்படியே வந்தோம், அந்த ஒட்டி வந்தோம். இப்போ நம்ம அங்கே போகல, கலக்கடை போகல, அப்படியே போயிடுவோம். இதை பார்த்தீங்களா நல்ல ஸ்பீடு 80. கலெக்ஷன் இல்லாமல் ஏசி வந்து அதான் திருநெல்வேலி. திருநெல்வேலி மாநகராட்சி பாரதத்தான் டாக்டர் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் வெல்கம்ஸ் யூ. டைம் பாருங்கள் 10:06. 10:06 பஸ் ஸ்டாண்ட் முன்னே நுழைகிறோம். பாருங்க, இந்த வண்டி ஏசி, அந்த வண்டி ஏசி. ஆனால் 1 to 1 தூத்துக்குடி போகுது.
திருநெல்வேலியிலேருந்து. இந்த வண்டியே பஸ்ஸு கிளம்பும். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 10:55 டைம். திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இமிடியேட்டாக ஓடி போய் சாப்பிட்டேன். நான் வீடியோ எடுக்கலை. சும்மா நார்மல் ஹோட்டலில் 2 தோசை 40 ரூபாயா. ஆமாம் 40 ரூபா சாப்பிட்டு வந்தாச்சு. கைத்து பாருங்கள் 10:45. நம்ம ஓட்டை கிளம்பிக்கிட்டு இருக்கு ராமேஸ்வரம் நோக்கி. ஸ்பீடே பாருங்கள் 80 ரீச் பண்ணிட்டாப்புல. பஸ்ஸு எந்தளவுக்கு போகுமோ அந்தளவுக்கு அப்படியே அழுத்தி எடுத்து வந்துட்டாப்புல. லைட்டாக தூரிட்டு தான் இருக்குது. உள்ள நுழையிறேன் பாலை ரோட்டில். தூத்துக்குடி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் டைம் 11:50. உள்ளெல்லாம் போல் வெளியே இறங்கிட்டாங்க. புது பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மேலூர் ஸ்டேஷன். டைம் 11:55.
முன்னாடி ராமேஸ்வரம் நிற்கிது, தென்காசி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தூத்துக்குடி வந்தேன்னா புது பஸ் ஸ்டாண்டு இந்த டீ சாப்பிடலாம். டீயும் சூப்பராக இருக்கும். எப்போவுமே இன்றைக்கி சொல்கிறேன், ஆனால் நான் ரெகுலராக வந்து தூத்துக்குடி வரேன்னா இங்கே சாப்பிடுவேன். டீ கடை பேர் மாதா டீ சார். நீங்கள் ராமேஸ்வரம் இந்த பக்கம் கோயில்பட்டி இது பக்கம் போனீங்கன்னா இங்கே தான் பஸ் நிற்கும். ஸோ இங்கே டீ சாப்பிட்டுங்க. அண்ணன் செலவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டைமிங்லாம் கொடுத்துருக்காப்புல. ஸோ ஃபஸ்ட்டு ரான்மாடு போகிற பஸ்ஸஸ், அதாவது காலையில் போகிற பஸ்ஸஸ்ஸு ஃபுல் டே ரான்மாடு, காரைக்குடி, அறந்தாங்கின்னு போட்டிருக்கு. இதான் ரான்மாடு, இதான் ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸஸ்கள். ஸோ காலையில் 4:45 ஃபஸ்ட்டு பஸ்ஸு வரிசையாக கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் சாயல்குடி போகிற டைமிங்கு. கடைசியில் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி மார்க்கம். ஸோ நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, சென்னை, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா ஊருக்கும் பிரித்து கொடுத்துருக்காப்புல. ராம்நாடு போகிறா இருந்தால் ஒரு டைம், ராமேஸ்வரம் போகிறா இருந்தால் ஒரு டைம், சாயல்குடி போகிறா இருந்தால் ஒரு டைம், வேளாங்கண்ணி போகிறா ஒரு டைம். சாயல்குடி எடுத்தால் சாயல்குடி எல்லா வண்டியுமே போகும், ஓகேங்களா. அதுமாதிரி ராம்நாடு எடுத்தால் மோஸ்ட்லி எல்லா வண்டியும் போயிடும். ஏன்னா எல்லாம் ராம்நாடு போய் தான் போகணும். ஸோ நீங்கள் ராமேஸ்வரமும் வேளாங்கண்ணி மட்டும் டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பன்னிரெண்டு 25க்கு நம்ம பஸ் தூத்துக்குடி நியூ பஸ் எல்லாமே டிபார்ட் ஆகிட்டு இருக்கு. ராமேஸ்வரம் பாருங்கள், இதான் வந்து தூத்துக்குடி ரீஜனல் ஆஃபீஸு. அது மாதிரி டவுன் பிரான்ச் இங்கே தான் இருக்குது. இப்போ தான் கட்டி நினைக்கிறேன், இது மாதிரி நான் பார்த்ததில்ல. ஸோ புது பஸ் ஸ்டாண்ட் நோட்டே பண்ணுறேன். இப்போது நம்ம வண்டி வந்து ஈசிஆர் ரோட்டில் போகுது, குறுக்குச்சல் வழியாக போல். இந்த சைஸ் பார்த்தி வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம வந்து தூத்துக்குடியில் நிறைய உப்பளங்கள் இருக்குது. திருச்செந்தூர் பரவலில் நிறையா பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் நிறையா பண்ணுறாங்க, அதை நான் காமிக்கிறேன். அது மாதிரி சுமார் ப்ராக்டிஸில் இருக்கீங்க. சரி, இங்கே பாருங்கள், உப்பளம்லாம் இருக்கு பார்த்தீங்களா. சால்ட்டு ப்ரொடக்ஷன் இங்கே நடக்குது. இந்த பக்கம் கூட பாருங்கள், நிறைய உப்பளங்கள் இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேல போனால் தெரியாது. ஸோ நம்ம இன்டீரியர் ரோட்டுக்குள்ளே வரோம், அதாவது ஊருக்குள்ளே வந்து வர்றோம். ஈஸியாக ரூட்டு தான் அது. உங்களுக்கு இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாகனங்கள் வரும், பைக்கு, ஆட்டோ, கார் தான் போகும். அதே மாதிரி உங்களுக்கு டோல் கிடையாது, அப்படியே போயிடலாம். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் அந்த தூத்துக்குடி மாதிரி டோல் வந்துடும். அதை காசு பண்ணி அப்புறம் குறுக்குச்சாலை வழியாக வரணும். இது அப்படியே உள்ளவங்க குளத்திற்கு வந்துடலாம். இந்த ரோட்டில் ஸ்பீடை பாருங்கள், 24, 25 மீட்டருக்கா ரோட்டை பாருங்கள். ஈசிஆர் ரோடு தூத்துக்குடி தண்ணி போயிட்டுருக்கோம். ரோடு அவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்ம வண்டி ரதம் மாதிரி போயிட்டுருக்கு. இதுதாங்க நேசமணி ஆறு குளத்தை. இப்போ வந்து நம்ம குளத்தூர் வந்துட்டோம். நிறைய வண்டி போகுது, லாரிஸ் போகுது, கேரளா வண்டி போகுது, டூரிஸ்ட் போகிறாங்க. டைம் பாருங்கள், சரியாக 1:30. இப்போ நம்ம ரீச் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா சூரங்குடி. இப்போ சூரங்குடிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸு. இந்த பக்கம் நீங்கள் விளாத்திக்குளம், கோயில்பட்டி வைக்கலாம். அதே சேம் நீங்கள் நேராக சாயல்குடி போகலாம். இந்த பக்கம் நீங்கள் வேளாங்கண்ணி, ராமேஸ்வரம் போகலாம்.
திருநெல்வேலி. வேம்பாரில் லஞ்ச் பிரேக் பண்ணியிருக்காங்க. கைஸ், நம்ம ஜேர்னி இன்னே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. தம்பி பாய். ஸோ நம்ம ஜேர்னிக்கு பாய்ஸ் எல்லாம் பையன் வந்து நம்மளோட வந்தான். திருநெல்வேலியிலேருந்து இந்த வேம்பார் வரைக்கும். வேம்பார் இறங்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போது வேம்பார் ரீச் பண்ணிட்டோம். இது நம்ம பஸ்ஸு. இங்கே வந்து லஞ்ச் பிரேக் பண்ணியிருக்காங்க. 7:30க்கு ஏறணும். ஸ்டில் நம்ம ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கோம். ஸோ லஞ்ச் இப்படி கடை பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோட்டல், ஈசிஆர் ரோடு, வேம்பார். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே சாப்பிட்லாம். ஸோ ஈசிஆரில் ஒரு முக்கியமான ஹோட்டலு. பஸ்ஸஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. ஸோ லஞ்ச் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து மீல்ஸ் எல்லாமே கிடைக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த சீ ஃபுட்டு, மீன் இதெல்லாம். ஸோ பாருங்கள் கைஸ், ஸோ கடற்கரை ஓரத்தில் ஒரு கிராமத்தில் வேம்பார் கிராமம். ஸோ அங்கே தான் சாப்பிட்றோம் லஞ்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னால் இந்த மீன் தாங்க, வேறு கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே இருக்கும். இங்கேயே வாங்கி இங்கேயே சமைச்சு சர்வ் பண்ணுறாங்க. நிறைய டைம் வந்திருக்கேன், நிறைய டைம் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். நான் வீடியோ எடுத்ததில்லை. நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. ஸோ அதான் இன்றைக்காவது அட்லீஸ்ட் காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ கைஸ், சாப்பிட்டாச்சு. சூப்பரான சாப்பாடு, மீன் சாப்பாடு. ஸோ நான் சொன்ன ஹோட்டலில் தாங்க, ஹாப்பி ஹோட்டல். ஸோ யாராவது ராமேஸ்வரமோ இல்லை வேளாங்கண்ணியோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஷ் மீனுங்க. சாப்பாடு கம்மி தான், 120 ரூபா உங்களுக்கு பொரிச்ச மீனோட. அதே மாதிரி வெறும் மீன் சாப்பாடுனா வெறும் மீன் இல்லாமல் குழம்பு மீன் கொடுப்பாங்க, 90 ரூபா. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பஸ் எடுத்துட்டாங்க, கிளம்பிடலாம். ஸோ நீங்கள் மார்னிங் வந்தாலும் ஈவினிங் வந்தாலும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ இது ஹைலைட் என்னென்னா அந்த சீ ஃபுட்டு தான். மீன் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணுறேன்னா ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் அடிக்கடி சாப்பிட்ருக்கேன், இன்றைக்கி இல்லை. நமக்கு தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக இந்த ரூட் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நான் எடுக்காமலே சாப்பிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா பஸ் இருந்துச்சு இல்லையா, அதனால். ரைஸ், இப்போது நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கிராஸ் பண்ணி ரான்மாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இனிமேல் ஃபுல்லாக ரான்மாட்டுக்கு தான். சாயல்குடி பஸ் ஸ்டாண்ட். வெல்கம் டு சாயல்குடி. ஸோ இன்னும் நம்ம 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. சாயலுக்கு வந்துட்டோம். டைம் பாருங்கள், 2:20 சாயல்குடி. திருநெல்வேலி, திருச்செந்தூர், தூத்துக்குடி போகுது ஸ்பெஷல் வண்டி.
எக்ஸல் திருச்செந்தூர். ஸ்பீடாக மாட்டுங்கப்பா, ஸ்பீடாக விட்டால் பாருங்க கைஸ். 73, 74, 75. இந்த ரோடு பாருங்கள், நம்ம ஈஸியாக ரோடு, சிக்கல் கீழக்கரை ரோடு எந்த அளவுக்கு போகிறாங்க பாருங்கள். டைம் பாருங்கள் 2:50. வந்திருக்க இடம் சிக்கல் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஏர்வாடி வந்துட்டோம். ஸோ ஏர்வாடி தர்கா பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. இதுதான் ஏர்வாடி. நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன் 2 ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் ஏர்வாடிங்கிற பேரில். ஸோ காலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடிக்கு வந்தோம், இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏர்வாடிக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் பாருங்கள், 3 நிமிஷம் இருக்குது. 3 o'clock ஏர்வாடி, குமுளி ஏர்வாடி. திருச்செந்தூர், தென்காசி. இந்த மூடியாண்ணே, மூடியா? ஏன் வேணுங்கிறோம் 3:12க்கு நம்ம கீழக்கரை யூஸ் பண்ணிட்டோம். நமக்கு முன்னாடி நிற்கிறது 1 நம்பர் டவுன் பஸ், கீழக்கரை டு கேணிக்கரை. வள்ளியூர். இப்போ நம்ம தூத்துக்குடி பக்கத்தில் உப்பளம் பார்த்தோம். இப்போ பாருங்கள், இங்கே கீழக்கரை பக்கத்தில் ராம்நாட்டில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம். திருநெல்வேலி தேனியா பாவனாசம். வயசாகிட்டு பாருங்கள் 3:30. பேசலாம், மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணே பாப்பா, நன்றி, பேசுவோம். ராமேஸ்வரம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ண வண்டி ராமேஸ்வரம் போகிறாங்க. எப்படிங்க இந்தா? ஸோ டைம் பார்த்துருப்பீங்க 3:30. ஸோ 8 மணி நேரம் இருக்குது ட்ராவல் பண்ணுறது. ஸோ 7:30க்கு ஏறணும். மூட்டை கிலோமீட்டருக்கு நான் நிற்க மாட்டாங்க. அவங்க சீக்கிரம் பண்ணால் தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ ஜேர்னி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 7:30க்கு ஏறணும், இங்கே 3:30க்கு வந்து இறங்கியாச்சு. ஸோ இந்த ஜேர்னி பற்றி சொல்லி ஆகணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணது வந்து ஒரு NTC, நேசமணி டிரான்ஸ்போர்ட்டு. இந்த ரூட்லேயும் இவ்வளோ ஓட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி. இந்த வண்டி எவ்வளோ போதோ அவ்வளோ பிடிச்சிட்டாப்புல. நானும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. 80 போனாப்புல. 80 தான் போகாது, போகாது ஏசி வண்டி. ஏசி வண்டி வந்து கொஞ்சம் பழைய வண்டி.
அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா ஏசி சரியாக இல்லை, அப்புறம் வந்து சார்ஜிங் போட்டு ஒர்க் ஆகலை. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயம் இருந்தால் கூட பட்டு செம்மையாக ஓட்டினாப்புல. என்னென்னா அவருக்கு டைமிங் இருக்குது, அங்கே டைம் இருக்குது. இப்போ நாகர்கோவில், அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படி இப்படின்னு பார்ப்போம். அதுவே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அதிலே வேஸ்ட் ஆகிடுச்சு. இல்லைடா இன்னும் வந்திருக்கலாம். ரூட்டு பார்த்தீங்கன்னா மோசமான ரூட்டுங்க. ரூட்டு உங்களுக்கு சொல்லியும் ஈஸியாக ரூட்டு பொறுத்த மட்டும் நிறைய வேகத்தடைகள் இருக்கும், சிங்கிள் ரோடு. அதனால் ஒரு கட்டத்துக்குள்ளே போக முடியாது. அப்படி இருந்தும் வண்டி வேகமாக போனாப்புல, 80 போனாப்புல. நான் காமிச்சிருப்பேன் 70, 75, 80ங்கிறது அவருடைய ரொட்டீன். செம்மையாக ஓட்டினாப்புல. நல்ல ரோடாக கொடுத்து வச்சுக்கேன். அவர் சொன்னார், மதுரைமா எனக்கு இந்த ரூட்டை காட்டிலும் மதுரை விட்ட கூட நான் சூப்பராக வந்திருப்பேன், நேரம் போயிருப்பேங்கம்மா சொன்னாப்புல. ஏன்னா ரோடு அந்தளவுக்கு சிறப்பாக இருந்தால் சிறப்பாக ஓட்டி வந்துடுவாப்புல. இதே வண்டி நம்ம ரூட்டில் ஓடுது. அதாவது இதே ரூட்டில் கன்னியாகுமரிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஓடுற வண்டி ஏசி வண்டி ஓடுது. அது அப்படியே ஈஸியாக வருவாங்க. அவங்க ஓட்டுற வந்து பார்த்திங்கன்னா 60 தாண்டா தான் நம்மளோட பயணித்தாலும் சொன்னாப்புல. அதில் தெரியாமல் இருட்டேன், 60 மேலே போக மாட்டாங்க, ரொம்ப மோசமாக போவாங்கன்னு சொன்னாப்புல. இது நேசம்னால தான் பாசிபிள். அவங்க நம்ம எம்பிடிசி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் கூட இருக்கும். அதனால் வந்து சூப்பரான வண்டி, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸ்டாப்பிங் இருந்தால் கூட பட் சூப்பராக வந்துட்டாப்புல. சாப்பாடுக்கு ஒரு கவனம் நிப்பாட்டினாப்புல. அதெல்லாம் சேர்த்து மொத்தம் 8 ஹவர்ஸ் வந்து ஓகே தான், ஒன்றும் மோசம் சொல்ல முடியாது. ஸோ ரோடு நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கண்டிப்பாக அதே இருக்கும். ஸ்பீட் பிரேக்கு கம்மியாக இருந்தால் இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ சூப்பரான ஒரு ரூட்டை கவர் பண்ணியிருக்கோம். ராமேஸ்வரம் போகிற கோவில் வண்டி கன்னியாகுமரிலேருந்து. நான் ராம்நாட்டில் இறங்கிட்டேன். ராமேஸ்வரம் தான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, நான் பண்ணினேன். நான் டயர்டாகிடுச்சு. எனக்கு போயிட்டு திரும்பி ஒரு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். 55 வர 55, ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 35. அதனால் சரி இங்கே இறங்கிட்டேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் காலையில் ராமேஸ்வரம் வரணுமோ, ராமேஸ்வரம் கிளம்பி வரணுமோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாயந்தரம் பார்த்தா 8 மணிக்கு கிளம்புறாங்க. ஸோ அதனால் நாகர்கோவில், திருநெல்வேலி போகிறவங்கள கூட போய்க்கலாம், கன்னியாகுமரி போய்க்கலாம். சூப்பராக ஏர்லி மணி இறக்கி விட்ருவாங்க. ஆன்லைன் புக்கிங் உண்டுங்க இந்த பஸ்ஸுக்கு. ஸோ ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிக்க நேரம் வந்துச்சு. மீண்டும் ஒரு சூப்பரான சந்திக்கலாம். அண்டிதான் தேங்க்யூ ஃப்ரம் டாடா சார்.